இந்த படம் ஒரு புனைக்கதை படைப்பு. இது வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது மற்றும் எந்த வகையிலும் வரலாற்று ரீதியாக துல்லியமாக இருக்கக்கூடாது. ஆனால் பேசும் டர்க்கிகளை தவிர அந்த பகுதி முற்றிலும் உண்மையானது. விடுமுறை இந்த உலகத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவ்வளோ இருக்கு. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், ஹானுக்கா, இது எல்லாத்துலயும் பொதுவான விஷயம் என்ன தெரியுமா? உணவு. தேங்க்ஸ் கிவிங் மாதிரி அதுதானே ரொம்ப முக்கியம். எல்லாரும் உட்கார்ந்து விடுமுறை உணவை சாப்பிடுறது இது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமாச்சே. ஆனா ஒருவேளை நீங்களே அந்த உணவா இருந்தா சொல்ல மறந்துட்டேன். என் பேர் தான் ரெஜி. ஏதோ உயிருக்காக கத்திட்டு இருக்க டர்க்கி நான் தான். தேங்க்ஸ் கிவிங் தான் டர்க்கிஸோட வாழ்க்கையில ரொம்ப மோசமான நாள். நான் அவங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் முயற்சி பண்ணேன். உங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அவங்க தீனி போட்டு வளர்க்கறதே நம்மள சாப்பிடறதுக்காக தான். புரியுதா? இந்த நாள் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இருக்கிறதுலே இதுதான் சிறந்த நாள். சொல்ல போனா வாழ்க்கையிலே சிறந்த நாள். சோளம் வந்தாச்சு. ஒவ்வொரு வருஷமும் என் பேச்சு அவங்க கேட்கவே மாட்டாங்க. நான் பொய்லா சொல்ல போறதில்ல. டர்க்கிஸ்க்கு மூளையே இல்ல. இங்க பாருங்க. டர்க்கிஸ்க்கு எல்லாம் மூளையே கிடையாது. அதனாலதான் ஃபார்மரை ஃப்ரெண்டா நினைக்கிறாங்க. இவர்தான் பெஸ்ட். எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். பர்சி டர்க்கி உலகத்துக்கு போய்கிட்டு இருக்கா. ஓ பர்சி, இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தான் போ. ஆமா, நான் சொன்னேன்ல, எல்லார விடவும் நான் ரொம்ப வித்தியாசமா இருப்பேன். ஆரம்பத்துல இருந்து எனக்கு இங்க செட் ஆகாதுன்னு தோணுச்சு. நம்ம உலகமே சோளத்தால செய்யப்பட்டது. இலை சோளம், சோளச்சோளம், நெருப்பு சோளம். ரொம்ப அற்புதமான தேரி தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அத சூரியன்னு சொல்லுவாங்க. போய்ங்கிறது போய்ங்கிறது. நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். ஆமா இல்ல. ஹேய் ஆஸ்பன், உன் சிறகுகள் சோர்வா இருக்குமே. ஏன்னா உன்னை பார்த்தா அப்படியே சொர்க்கத்துல இருந்து நேரா பறந்து வந்த மாதிரி இருக்கு. நிஜமாவா? அப்ப நீயும் நானும் தான் போல இருக்கு. நீ விசித்திரமானவ போ. அப்படிதான் எனக்கு தோணுது. இன்னும் முயற்சி பண்றேன். நம்ம ஒரு கூட்டத்துல இருக்கும்போது நம்மளோட இடம் இன்னும் மேலன்னு நமக்கு தெரியும். நாம தனியா இல்லன்னு தெரியும். ஏ ரெஜி, நீ ரொம்ப சில்லுன்னு இருக்க. ரெஜி, நீ குளுமையா இருக்க. வாங்கிறது. இதுதான் எப்பவுமே என் காதுல விழும். எல்லாரும் சொல்றத கேளுங்க. இவ்வளவு நாளா ரெஜி சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்மள சாப்பிடறதுக்காக தான் நமக்கு தீனி போட்டு வளர்க்கறாங்க. எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. ஒரு வழியா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரெஜி சொன்னது உண்மைதான். இனிமே நான் பேசுறது உங்களுக்கு புலம்பலா தெரியாது இல்ல? ஓகே, இங்க பாருங்க, நான் பிளான சொல்றேன். கதவை திறந்ததுமே நாம மலை மேல ஓடி போயிடணும். எல்லாரும் ரெடியா? ரெஜியா உங்களுக்கு கொடுத்துடலாம். என்ன? ரெஜியா கொடுத்துடலாம். இவன் தான் சோளத்துக்கு எதிரானவன். ஒரே எண்ணம் இருக்கவங்க தான் இங்க இருக்கணும். அப்புறம் பார்க்கலாம் ரெஜி. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நான் தேங்க்ஸ் கிவிங் டின்னரா மாற இருந்தேன். என்ன விட்டுடுங்க. ஸ்பாட்ல தான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன நடக்குது? எனக்கு பிடிச்ச இந்த பாரம்பரிய நிகழ்வுக்காக இந்த இடத்தை கொடுத்தவங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் கிவிங் டர்க்கில ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் இருக்கு. ஒரே ஒரு விசேஷ பறவை மட்டும் இந்த கொடுமையான இருந்தாலும் ருசியான இந்த விதியில இருந்து தடுக்கப்படும். செல்லம், நான் இதை விட ரொம்ப பெரிய டர்க்கியா எடுக்கலான்னு இருக்கமா. செல்லம், நான் சொல்றது கேளு. அந்த டர்க்கி பெருசா இல்லம்மா. வேண்டாம், அப்படி அழாத. வேண்டாம் வேண்டாம். இந்த டர்க்கிய நாம மன்னிச்சு விடுறோம். ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் டர்க்கி. நம்ம வீட்டுக்கு போலாமா? நம்ம ஹெலிகாப்டர்ல பறக்க போறோம். பாரு, அங்க ஒரு
கவி இருக்கு, கோட் இருக்கு, பீக்கா கூட இருக்கு பாத்தியா? இவர் பேர் பால். இவருக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. நீங்க பத்தியா சொல்லிட்டல. அப்புறம் இந்த ஆண்டிக்கு எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? யார்கிட்டயும் சொல்லிடாத. நீ பயப்படாத, பாதுகாப்பாதான் இருக்க. நீ மன்னிச்சு விடப்பட்ட டர்க்கி. எனக்கு டயர்டா இருக்கு. நான் தான் மன்னிச்சு விடப்பட்ட டர்க்கியா? நான் தான் மன்னிச்சு விடப்பட்ட டர்க்கி. நான் வாழ போறேன். நான் மன்னிச்சு விடப்பட்ட டர்க்கி. நான் வாழ போறேன். என்னால நம்பவே முடியல. என் வாழ்க்கை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு புது வாழ்க்கை எனக்கு இப்ப ஆரம்பமாக போகுது. இதுதான் உன்னோட புது வீடு டர்க்கி. மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்க கேம்புக்கு திரும்பி வந்துட்டீங்க. நீ பயப்படாத, அவர் எப்பவுமே அப்படிதான். இவங்க மாசியா எப்போ உண்மையில இருப்பாங்க. நம்ம இங்க ரொம்ப ஜாலியா இருக்க பாரு. நான் உன்னை இனிமே எப்பவும் விடவே மாட்டேன். டிவி எனக்கு தூக்கம் வருது. இதற்கு முன்னால் முண்டோடெல் ஆமோரில் என்ன இது? ஒற்றை கண் அனாதை அலியாண்ட்ரோ வித்தியாசமானவனா இருக்கிறதுனால அனாதாசிரமத்தில இருந்து துரத்தி அடிக்கப்பட்டான். அவனையும் வெளில துரத்திட்டாங்களா? அந்த வேதனை என்னன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட அலியாண்ட்ரோ தன்னந்தனியா டிக்வாண்டோ நகரத்துல நடந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் ஒரு பெரிய ஆண்மகன் ஆயிட்டான். பிரமாதம். உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா? ஆமா. நீங்க உடனடியா சாப்பிட்டாகணுமா? ஆமா. பீஸாவை கொடுத்து உங்களோட பசியை எங்களால போக்க முடியும். யாஹூ, இத பார்த்தா சொல்லத்தை விட சூப்பரா இருக்கே. கால் பண்ணுங்க 1800 PICCA. பீஸா உடனடியா டெலிவரி ஆயிரும். வாவ். அலியாண்ட்ரோ அவனுடைய புது கம்பெனி ஆரம்பிக்கிறான். எல் சோலோ லோபோ. இது மூலமா கோடிக்கணக்கா பணம் சம்பாதிக்கிறான். ஒரு ஜெட்டை வாங்குறான், புலிய வாங்குறான், இக்வானாவோட கிரேட்டஸ்ட் லவ்வரா மாறுறான். மாட்டேன், நான் ஒரு முரட்டு சிங்கல். எல் சோலோ லோபோ. எப்பவும் கூட்டத்துல இருக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் நினைப்பு தப்பா இருக்கு போல இருக்கு. யா ஹோ ஹோ யா. நீதானா? கதகதப்பா படுக்கிறதுக்கு படுக்க, அப்புறம் டிவி, வயிறு முட்டை சாப்பிடறதுக்கு பீட்சா. ஒரு வழியா எனக்கு கிடைச்சிடுச்சு. எல்லாமே இங்க கரெக்டா தான் இருக்கு. அலியாண்ட்ரோக்கு அவனோட உண்மையான காதல் கிடைக்குமா, இல்ல வாழ்க்கை பூரா முரட்டு சிங்களா தான் இருக்க போறானா? எனக்கும் முரட்டு சிங்களா இருக்கதான் பிடிச்சிருக்கு அலெக்சாண்ட்ரோ. அடுத்த வாரம் முண்டோ டெல் ஆமோரில் தெரிந்து கொள்வோம். இதுதான் உன்னுடைய விதி. என்ன? நீ என்ன வேணா பண்ணு, ஆனா சத்தம் மட்டும் போடக்கூடாது. நான் ஜிக் டிஎஃப்எஃப்ல இருந்து வரேன். அதாவது டர்க்கி ஃப்ரீடம் ஃப்ரண்ட். ஒரு டாப் சீக்ரெட் மிஷனுக்கு இப்பதான் நாங்க உன்னை தேர்ந்தெடுத்திருக்கோம். காப்பாத்துங்க, ஒரு காட்டு டர்க்கி என்ன கடத்திட்டு வந்துருச்சு. செக்யூரிட்டி, என்ன காப்பாத்துங்க. என்ன சத்தாது? உன் உற்சாகத்தை நான் பாராட்டுறேன். நீ தப்பான பாதையில ஓடுற. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அப்படியா?
இதையே முன்னாடியே சொல்லல. வா போலாம். இங்க பாரு, நீ வேற யாரோ நினைச்சு என்ன தூக்கிட்டு வந்துட்ட. எந்த மிஷன்லயும் நான் பங்கெடுத்துக்க மாட்டேன். ஆள் நடமாட்டமே இல்ல. ஒரு நிமிஷம். ஏய் நில்லு, நான் தான் மன்னிக்கப்பட்ட டர்க்கி, என்ன காப்பாத்துங்க. ஒரு அடங்காத டர்க்கி. நல்ல இல்லங்க, நான் பாத்துக்கிறேன். அச்சச்சோ, என்ன எதுவும் பண்ணிடாத. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாம இந்த ஆபரேஷனை நீ சொதப்புற. நீ என்ன லூசா? இது நாதாயா? அப்படியா? நிஜமாவே நீதானா? கொஞ்சம் எழுந்திருக்கிறியா? மூட்டை மாதிரி இருக்கு. உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? நீ தூக்கி போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த கோடு தெரியுதா? இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வரக்கூடாது. நான் கிழிச்ச கோட்டை பாக்கலையா நீ? நான் தெளிவா தெரியற மாதிரி தானே கிழிச்சிருக்க. தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காத ரெஜி. இரு, என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உன்னை பத்தி அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவனா? யார் அந்த அவன்? The Great Turkey. வானத்துல தோன்றினா குரலோட வெளிச்சமா ஒரு பந்து ஒண்ணு வந்தது. எல்லா பக்கத்துல இருந்தும் அது வந்துகிட்டே இருந்துச்சு. அவன் தான் எனக்கு அந்த மிஷனை கொடுத்தான். உன்னை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னொன்னு கொடுத்தான். இதோ இதான். இது டோர் நாபு. இது புனிதமான டைம் நாப். இந்த ஆளுக்கு நெட்டு கண்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அந்த ரகசிய மிலிட்டரி பேஸ் இங்கதான் இருக்கணும். ஃபெசிலிட்டி இதுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா இந்த பயங்கரமான கேட்டை தாண்டி எப்படி உள்ள போகிறதுன்றத பத்தி தான் நாம யோசிக்கணும். இங்க பாரு, உள்ள பார்க்க இந்த இடம் இப்படித்தான் இருக்கும். ஓகே, இந்த சீக்ரெட் பேஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு டைம் மெஷின். டைம் மிஷினா? ஒரு டைம் மெஷின். டைம் மிஷினா? ஒரு டைம். யாரு உனக்கு அதான் சொன்னது? இப்பதான் நீ சொன்ன. நான் தான் சொன்னேன், உன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுதான் நம்ம மிஷன். 10 டர்க்கியையோ 100 டர்க்கியையோ காப்பாத்துறதே இல்ல, எல்லாரையுமே காப்பாத்தணும். முதல்ல தேங்க்ஸ் கிவிங் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த காலகட்டத்துக்கு போக போறோம். அந்த மெனுல இருந்து டர்க்கீஸ நாம வெளியேத்துறோம். ஆமா, தேங்க்ஸ் கிவிங் கொடுத்த அந்த காலத்துக்கு தான் நாம 2 பேருமே போக போறோம். அந்த மெனுல இருந்து டர்க்கியை நாம வெளியேத்த போறோம். யாருக்கிட்டப்பா பேசுற? தோ இவகிட்டதான். அவனுக்கு எல்லாமே புரியுது. பாரு, அவனும் தலையாட்டுறான்ல. ஹலோ வீரனே, டர்க்கி ஃப்ரீடம் ஃப்ரண்ட்டுக்கு உன்னை நான் வரவேற்கிறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க, தோ இப்ப வந்துடுறேன். OneTamilMV.pw ஏரியாவை ஸ்கேன் பண்றோம். என்னையா பண்ணி தொலைற? பைனாகுலர்ல வேண்டாம். இரு, நம்ம டார்கெட் அங்க இருக்கு. வா போலாம். டைம் மாடியூல்குள்ள நுழையிறோம். பின்னாடி நில்ல. லான்ச் சீக்வன்ஸை இனிஷியேட் பண்ற. உடலுடைய கீழ்ப்பகுதியில கிச்சு கிச்சு மூட்டம். பிளட் பிரஷர் அதிகமாகும். அதாவது பயங்கரமா ஸ்பேஸ் டைம் கான்டினம் பெனட்ரேட் பண்ற. காலத்தை தாண்டி போறதை என்னால உணர முடியுது. நாம வேற காலகட்டத்துக்கு போலாம். அங்க சுதந்திரமா இருக்கலாம். என்ன இது புரியாத புதிரா இருக்கு? 3000 வருஷமா இந்த மண்ணை வச்சிருக்காங்களா? ஏய் ஜேக், இங்க பார். என்னது? எதிர்கால பெயிண்ட். சீக்ரெட் பேஸ் கோட். ஆனா அவன் இங்கதான் இருக்குன்னு சொன்னான். நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல. உன் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் தேவையில்லாத ஃப்ரீடம் ஃப்ரண்ட்ல இருந்து வெளியில வரணும். உங்க முட்டாள் தானே வேலைக்கு ஆகாது. சீக்ரெட் பேஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி மிஷனும் இருக்கா? மெஷின் வா போலாம். இங்க பாரு, உன்னை ஃபாலோ பண்ணி வர்றதுனால உன்னை ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம் இல்ல. என்ன ஃபாலோ பண்ண? நான் சொன்னது உன் காதுல விழல. நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன். வேற வழி இல்லாம Become
Determination complete. என்னது அது? மேப் பார்த்தா தெரியல. அதுதான் மேப். நம்மள டைம் மிஷின் கிட்ட கொண்டு போகும். அவங்க ஒண்ணும் மேப்ல டைம் மிஷின் எழுதி ஒட்டி இருக்க மாட்டாங்க. அடப்பாவீங்களா? எங்க இருக்கு? அது ப்ளூ லைனை ஃபாலோ பண்ணி போகணும். ப்ளூ லைனா? ஆமா, நாம ப்ளூ லைனை ஃபாலோ பண்ணி போனா டைம் மிஷின் போயிடலாம். அப்புறம் தேங்க்ஸ் கிவிங்க நிறுத்திடலாம். டீமுக்கு உன்னை வரவேற்கிற 2 துண்டுகளை கயிறால கட்டி இணைக்கிற மாதிரி நாம 2 பேரும் ஸ்ட்ராங்கான அழகான கூட்டணி. சரி, இத பண்றதா இருந்தா நாம வித்தியாசமா நடந்துக்கிறத நிறுத்தணும். நீ என்கிட்ட பேசும்போது என்ன தொடணும்னு அவசியமே இல்ல. தொடவே தொடாத. எதிரிங்க வராங்க. என்ன பண்ற? அவங்க நம்மள பார்த்தா புடிச்சிருவாங்க. நம்மளையா? ஒன்ன புடிச்சிருவாங்கன்னு சொல்லு. நீயும் நானும் ஒண்ணு கிடையாது. நான் ஒரு தனிக்காட்டு ராஜா. நான் ஒரு மொரட்டு சிங்கல். SIL சோலோ லோபோ. மன்னிக்கப்பட்ட அற்புதமான டர்க்கியோட பவரை இப்ப பாரு. நடிப்போ. ஹே गाइस, நான் தான் ரெஜி. உங்க யாரையும் அடையாளம் தெரியல. நீங்க எல்லாம் புதுசுன்னு நினைக்கிற. நான் என்னெல்லாம் தாண்டி வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க யாரும் நம்ப போறது இல்ல. இது ரிப்போர்ட் பண்ணணுமா? தேவையில்லாத பேப்பர் ரிப்போர்ட். அது அப்படியே வருத்தரலாம். அப்படியே பண்ணலாம். கோரோனாட் 1, நீங்க தயாரா இருக்கீங்களா? டைம் டிராவல் பண்ணக்கூடிய முதல் மனிதன் நீங்களா தான் இருப்பீங்க. எஸ் சார். உனக்கு வாழ்த்துக்கள். என்ன உயிர் பழைக்கிற சான்சஸ் 0 லெவல்ல இருக்கு. இருங்க, இது முன்னாடியே என்கிட்ட. இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அடிப்படையான விஷயம் சார். என்னையா கொல்ல முயற்சி பண்றாங்க? நான் மறுபடியும் மன்னிக்கப்பட்ட டர்க்கியா போகணும்னு ஆசைப்பட்ட. இப்ப என்ன பண்றது? ஸ்லீப்பர்ஸ் என்ன பண்ற? இப்ப இது எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாச்சு. மர கழண்டுடுச்சு. அவனுக்கு எதுவுமே கட்டுப்பாட்டுல இல்ல. இது ஒரு பழைய TFF ட்ரிக். இதுக்கு பேரு சவுண்ட் டைவர்ஷன். என்ன வெறுப்பேத்திரியா? கண்ட்ரோல், சேம்பர் 47ல ஒரு கண்டாமினேட் இருக்கு. புரியுது. எந்த மாதிரி ஏஜென்ட்? ஒரு டர்க்கி சார். ரொம்ப விசித்திரமா இருக்கு ஏஜென்ட். புரியுது சார். இது என்ன பண்றது? கிரைம்பரி சாஸோட சாப்பிடுற. வேடிக்கையா இருக்குல்ல? ஆனா சீரியஸாவே கண்டாமினேட் நம்ம ஏதாவது பண்ணணும். புரிஞ்சது. எல்லா யூனிட்ஸும் லெவல் ஹெச்சுக்கு போங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு அதை அழிச்சாகணும். மிஸ்டர் பிரசிடென்ட், ஒன்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால அதை நிறுத்தவே முடியாது. எனக்கு புரியுது ஜெனரல். T-3 minutes and counting. அது ஓடுறாங்க. எது நடந்தாலும் அது கிட்ட நான் போக மாட்டேன். ரஜி, இதுதான் நம்மளுடைய விதி. என்னோட விதியில பீட்சா இருக்கு, டிவி இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? Contamination detected. அது என்ன இமேஜ் சோல்ஜர்? அங்க என்ன பிரச்சனை? டர்க்கி சார். 201 அங்கிருந்து உடனே வெளியே வா. தேங்க்யூ so much.
உதவி பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க. வேணாம் வேணாம் வேணாம். நியூ chrononaut detected. Posterior restraint system engage பண்றேன். Setting supple. நோ 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 வேண்டாம். ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். நானும் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். சாரி ப்ரோ, 2 வாரத்துல ரிட்டையர்ட் ஆக போறேன். குட் லக். என் காலு. என்ன நடக்குது? ஹெல்ப் பண்ணுங்க, என் கையை புடிச்சுக்கோங்க. என்ன காரியம் பண்ணிருக்கோம்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வரவேற்கிறேன். நான் STEVE ஸ்டீவ், உங்க ஸ்பேஸ் டைம் எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கிள் என்வாய். ஹலோ ஸ்டீவ், ஐ ஆம் JAK ஜேக். அப்புறம் இதான் REG ரெச். நாம எங்க இருக்கோம்? எங்கேயும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கும். டைமுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் மூணும் இணையற இடம். அது எனக்கு புரியுது. இப்போ எங்களை முதல் தேங்க்ஸ் கிவிங்க்கு நீ கூட்டிட்டு போனோம். டெஸ்டினேஷன் செட். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். ஆக்டிவேட்டிங் chrononaut சேஃப்டி பபிள். உங்களை பாசிபிள் சைடு எஃபெக்ட்ஸ்ல இருந்து காப்பாத்துறேன். சைடு எஃபெக்ட்ஸ்? என்ன சைடு எஃபெக்ட்ஸ்? சைடு எஃபெக்ட்ஸ் சொன்னா ரொம்ப வேகமா வயசாக வாய்ப்பு இருக்கு. எனக்கு குளிருது. விரைவான பரிணாம பின்னடைவுகள், அழகான குழந்தை டிராகன் போன்ற ஒழுங்கற்ற உடல் அமைப்புகள் ஏற்படலாம். ஆக்டோபஸா மாறலாம், நண்டு ராஜாவா மாறலாம், குதிரையாகலாம், குரங்கா கூட மாறலாம். உங்க டைம் டிராவல் அனுபவத்தை என்ஜாய் பண்றீங்கன்னு நம்புறேன். ரீஎன்ட்ரி ஆக போகுது, அமைதியா இருக்கு. பிளிமெத் காலனிக்கு உங்களை வரவேற்கிறேன். 1621 முதல் தேங்க்ஸ் கிவிங்க்கு இன்னும் 3 நாள் இருக்கு. நாம சாதிச்சிட்டோம். காலத்தால பின்னோக்கி வந்துட்டோம். ரெஜி, முதல்ல வெளியில வா. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். சுலபமா சொல்லிட்டா. இந்த மண் வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லேசா உடற்பயிற்சி செஞ்சா நல்லா இருக்கும். நல்ல யோசனை ஸ்டீவ். பெக்ஸ் க்ளூட்ஸ், பெக்ஸ் க்ளூட்ஸ், பெக்ஸ் க்ளூட்ஸ், பெக்ஸ் க்ளூட்ஸ், பெக்ஸ் க்ளூட்ஸ். வா ரெஜி, போலாம். சோலார் ரீசார்ஜுக்காக செக்யூரிட்டி கிளாக்கிங் மெக்கானிசம் ஆக்டிவேட் பண்றேன். இரு, நானும் வரேன். ஸ்டீவ், ஸ்டீவ். ஸ்டீவா? ஸ்டீவ் இங்க இல்லப்பா. நான் சிரிக்கிறேன்னா அது ஒண்ணு விளையாட்டு கிடையாது, புரியுதா? இந்த உரையாடல் என்னோட சக்தியை கம்மியாக்குது. ஷட் டவுன் பண்ண போறேன். என்ன? வேண்டாம் 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 வேண்டாம். ரெஜி, தெற்கு அந்த பக்கம் சூரியன் வடக்குல தான் உதிக்கும். இரு இரு, மறுபடியும் இந்த இடத்துல வந்து என்னால வாழ முடியாது.
கடைசியா எனக்காக கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நேரம். நான் ஏரியா முழுக்க சுத்தி பார்த்துட்டேன். நாம மட்டும்தான் இருக்கோம். நீ சரியா பாத்துருக்க மாட்ட. இது அடர்ந்த காடு மாதிரி இருக்கு. அநேகமா ரத்தத்தை குடிக்கிற பயங்கர மிருகம் இங்க இருக்கலாம். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீதான் பதில் சொல்லணும். என்ன நம்பு, நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம். எங்க போன? எங்க இருக்க? இங்க ப்ளீஸ் என்ன சாப்பிடாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ உன் எல்லைய தாண்டி வந்துட்ட. என் கதை முடிஞ்சது. என் கதை முடிஞ்சது. ஹாய். ஹலோ. இது என்ன டர்க்கி சொர்க்கமா? யாராவது இருக்காங்களா? இங்க இல்ல. மறுபடியும் நாம அவங்கள தொலைச்சிட்டோம்னு நினைக்கிறேன் கேப்டன். அதான் தெரியுமே. ஒழுங்கா கண்ணை திறந்து தேடுங்க. எஸ் சார். இங்கதான் இருக்காங்க. என்னால அதை உணர முடியுது. ஹலோ பழங்காலத்தை சேர்ந்த டர்க்கிகளே, நாங்க எதிர்காலத்திலிருந்து வரோம். ஸ்டீவுங்கிற பேருள்ள டைம் மிஷின்ல இருந்து. அது உங்களை காப்பாத்துறதுக்காக. வாயமுடு. வேட்டைக்காரங்களை நாங்க இந்த இடத்தை விட்டு துரத்திக்கிட்டு இருக்கோம். நடுவுல நீங்க வந்து பயந்த கோழி மாதிரி நடுக்கிட்டு இருக்கீங்க. யாரு நீங்க? யா நீ சொல்லு ரேஞ்சர். கரெக்டா போலி. என்ன தொங்க விட்டுறாதீங்க ரேஞ்சர். ஏர்லி இங்கதான் இருக்கான். அவன் நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்கான். வேட்டைக்காரங்க திரும்பி வராங்க. நாம உடனே கிளம்பணும். எனக்கு வழி தெரியும். எல்லாரும் என் பின்னாடி வாங்க. அவருக்கு இடம் தெரியுமா? ஃபார்மேஷன்ல நில்லுங்க. எல்லாரும் நில்லுங்க ஃபார்மேஷன்ல. இது ரொம்ப ஆபத்தானது. பிடிச்சுக்கோ. எல்லாம் ரொம்ப வேகமா நடக்குது. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம மத்தவங்க கூட ஓடினோம். ஏய் நில. இப்பதான் ஃபுல் கட்டு கட்டின. அதான் ஓட முடியல. எப்படி இருக்க? சொல்ல மறந்துட்டேன். என் பேரு ரஜி கன்னிராசி. நான் ஜெனி. உயிரை காப்பாத்திக்க ஓடுறேன். சுத்தி வளைங்க பாய்ஸ். எஸ் கேப்டன். எல்லாரும் இந்த பக்கம் போங்க. இந்த பக்கம் எல்லாரும் வாங்க. ஐயோ டேய் விட்றா. வெளிவிட. என்கிட்ட சிக்காமலா போயிடுவேன். ஓ ஓ ஓ. அப்பாடி அந்த ஆள் போயிட்டா. மகிழ்ச்சி. அப்புறம் கன்னிராசினா என்ன? ஓ வாவ். நீ நல்லா தானே இருக்க? எனக்கு தெரியல. நல்லா இருக்கனா? ஓ நான் குழந்தையா இருக்கும்போது கூட்டுல இருந்து கீழே ஓ விழுந்துட்டேன். அப்படியா? அது வந்து என் கண்ணுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து சும்மா விளையாட்டா கேட்டேன். நான் பதட்டமா இருக்கும்போது என் கண்ணு இப்படிதான் அங்க இங்க ஓடும். ஓ தோ இப்ப நீ ஒருத்தராதான் தெரியுற. ரேஞ்சர் இப்ப என்ன பண்ணணும்? வீட்டுக்கு திரும்ப போகணும். நடந்ததை ரிப்போர்ட் பண்ணணும். இல்ல, நாம கோட்டையை தாக்கணும். பிடிப்பட்ட உங்க ஆட்களை விடுதலை பண்ணணும். போலியும் ஆமோஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மொத்த கூட்டத்தையும் பணைய வைக்க முடியாது. அப்ப நான் தனியாவே போறேன். உங்களுக்கு தான் துணிச்சல் இல்லல்ல? துணிச்சலா? துணிச்சல் நான் என்னன்னு உனக்கு நான் காட்டுறேன்.
கொடுமை அது. போதும், உங்க வீரத்தை நீங்க 2 பேரும் காட்டின லட்சணம். வாங்க முதல்ல வீட்டுக்கு போலாம், புரியுதா? வாவ். தன்னம்பிக்கை தான் முக்கியம். ஓ. ஒழுங்கு மரியாதையா வெளியே வா. வெளியே வான்னு சொல்றோம்ல. வா வெளியே. தயவு செஞ்சு அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றேன்ல. என்னமோ பட்னி கடந்து சாகுற மாதிரி பண்றீங்க. பட்னி கடந்து தான் சாகுறோம். எங்களுக்கு உணவு கிடைங்கல, உணவு வேணும். இத பத்தி நாம ஏற்கனவே பேசிட்டோம். விருந்துக்காக அந்த உணவை எடுத்து வச்சிருக்கோம். குஸ்தி சண்டை போடுறவங்க வர்றாங்க. ஆனா நாங்க இப்ப பசியோட இருக்கோம். நானும் கூட தான் பசியில இருக்கேன். உன்னை பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. எனக்கு ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும், பனிக்காலம் முழுக்க தேவைப்படுற உணவை நாம எடுத்து வைக்கல. அதோ அந்த மழை தெரியுதா, அது போன பனிக்காலம். வரப்போற இந்தியன்ஸ் கூட நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலன்னா இந்த வருஷம் நம்ம அங்க இருப்போம். நமக்கு அவங்களோட உதவி வேணும். உதவி இல்லன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது, புரியுதா? 3 நாள் அவ்வளவுதான். சத்தியமா? அது வரைக்கும் தாக்கு பிடிங்க. ஆமா, நம்ம கவர்னர் சொல்றது எல்லாமே உண்மைதான். நம்ம எல்லாராலையும் தாக்கு பிடிக்க முடியும். கிளான்சிய தவிர அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அதுக்காக என்ன பழி சொல்லாதீங்க. பொறுமையா இருக்க. சாவியை கொடு. ஏம்மா? கேப்டன் திரும்பி வந்தாச்சு. கேப்டன், திரும்பி வந்துட்டீங்களா? நான் தான் சொன்னல எல்லாருக்கும் உணவு கொடுப்பேன்னு. இங்க பாருங்க. இது ஒரு வேட்டைன்னு சொல்லுவியா? கேப்டன், எல்லாரும் ஏன் தலைக்கு குறிய வைக்கிறாங்க? நாம உணவு கொடுக்கலன்னா அவங்களே கண்டிப்பா எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஏதாவது கொடுத்தே ஆகணும். நான் உனக்கு டர்க்கிஸ் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னேன். அதத்தான் நான் இப்போ உனக்கு கொடுக்க போறேன். நீ போதும் போதும்னு திணற அளவுக்கு. சரி, பிரமாதம். நல்ல உரையாடல். நாளைக்கு தரலாம். என்ன ஒரு மரியாதை. அப்போ மேல இருக்கிறது ஆல்பா டர்க்கியா? உங்க 2 பேர் கதை என்ன, ஜோடியா இல்ல? இல்ல, ரேஞ்சர் என்னோட பிரதர். எல்லாரும் உள்ள போங்க. உள்ள போங்க எல்லாரும். அப்படியே என்னோட பிரதரா இல்லனாலும் நான் மூளை குறைவா பலம் இல்லாதவனை தான் விரும்புவேன். நிஜமா? சீரியஸாவா சொல்ற? ஏன்னா என்கிட்ட பலமே இல்ல. நீயே என்ன நல்லா பாரு, ஒண்ணுமே இல்ல. அப்போ என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோ. முதல்ல நீ போ. பயப்படாம போ, சின்ன இடம்தான். க்ளூட்ஸ். சோ எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. கமாண்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்மி. வாவ், நான் இத்தனை டர்க்கிஸ்ங்க ஒரே இடத்துல வேலை செஞ்சு பார்த்ததே இல்ல. ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. எதிர்காலத்துல டர்க்கிஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்து இருக்குமா செவுத்த பாத்துக்கிட்டு? ஆமா, இல்ல 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 நான் என்ன சொல்ல வரேன்னா, அது சில பேரு, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. நாம எதுவுமே செய்யாம சும்மா அமைதியா இருந்தா சோம்பேறி ஆயிடுவோம் இல்லையா? ஆமா. காட்டு மிராண்டித்தனமா நாகரிகம் இல்லாத கடந்த காலத்துல இருந்து வந்த சாதாரண டர்க்கிஸ்களே, உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். அந்த பரிசை நான் தான் ஜேக். நான் ஸ்டீவ்ங்கிற ஒரு டைம் மிஷின் மூலமா பயணம் செஞ்சு வந்திருக்கேன். தேங்க்ஸ் கிவிங்க தடுக்கிறதுக்காகவும் மெனு கார்டுல இருந்து டர்க்கிஸ தூக்குறதுக்காகவும் வந்திருக்கேன். தேங்க்ஸ் கிவிங்னா என்னது? நல்ல கேள்வி. அது இன்னும் வரல. அது ஒரு விருந்து மாதிரி. மெனுனா என்ன? மெனுனா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உணவோட பேரை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்னா என்ன? அட, அது இப்ப முக்கியம் இல்ல. முக்கியமானது என்னன்னா, நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறத நிறுத்தணும். கண்ணை மூடிக்கிட்டு என்ன ஃபாலோ பண்றேன்னு ஒத்துக்கணும். முடியாது, முடியவே முடியாது. நாங்க சண்டை போட மாட்டோம். நான் தான் பிராட் பீக், இந்த கூட்டத்துக்கு தலைவர். அப்புறம் இவர் தான் எங்க மூத்த தலைவர். நான் நம்புற என்னோட ஆலோசகர்.
தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்க. நீ உன்னோட அழகான மனைவி அழகா இருக்காங்க, சாஃப்டா ஸ்மூத்தா. அப்பா, இவங்க ஜேக் அண்ட் ரஜி எதிர்காலத்துல இருந்து வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவா? வாங்க, என் கூட வாங்க. வா. ஜேக், உன்னோட பேச்சுல ஒரு ஆழம் இருக்கு. அப்படியா? என்ன விட்டா இன்னும் கொஞ்சம் ஆழமா கூட பேசுவேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. நாங்க எப்பவுமே இப்படி அண்டர் கிரவுண்ட்ல வாழல. மேற்புறத்துல மரத்து மேலதான் வாழுவோம். அதுக்கப்புறம் மக்கள் வந்தாங்க, வேற வழி இல்லாம ஒளிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் பாதுகாப்பான இடம்தான் பல காலமா. அதுக்கப்புறம் எதை நாங்க எங்க சிறையா நினைச்சோமோ அதையே எங்க வீடா மாத்திக்கிட்டோம். எனக்கு புரியுது சார். ஆனா நான் என்ன பண்ணணுங்கிறத ஒரு சிறந்த டர்க்கி எனக்கு சொல்லுச்சு. கற்பனையான ஒரு நண்பனுக்கு சிறந்த டர்க்கின்னு பேரு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுதான் என்னுடைய விதி. சரி ஜேக், எங்க விதியை நான் உனக்கு காட்டுறேன், வா. ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. இதுதான் எங்க எதிர்காலம். எங்க விதி எப்பவும் இவங்களோட தான். எவ்வளவு காலம் வேணாலும் தாராளமா நீங்க எங்களோட வாழலாம். ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் எங்க வழியை மதிச்சுதான் ஆகணும். நாங்க சண்டை போட மாட்டோம், தற்காத்துப்போம், பாதுகாப்போம், அப்புறம் வாழுவோம். கண்டிப்பா சார். ஹே ரெஜி, இங்க பாரு, இப்படி பிடிச்சுக்கோ. வாவ், இந்த மாதிரி குழந்தைங்களை எனக்கு தூக்க தெரியாது. ஈஸிதான். எதிர்காலத்துல இருந்து வந்த சூப்பர் டர்க்கியால கூட அது முடியும். ஓ, அவன் வாய்க்குள்ள சில பொருட்களை போடணும்னு கேக்குறா. எல்லா பெண்களுக்கும் அந்த ஆசை. ஓ, இனிமையா இருக்கு, அருவருப்பாவும் இருக்கு. இவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் தோணுது. ஓ, கிட்டத்தட்ட விழுந்துட்ட. கிச்சு கிச்சு முட்டவா, கிச்சு கிச்சு முட்டவா. சரி, நல்லா தூங்கு. ரொம்ப களைச்சு போயிருப்பல்ல. குட் நைட். என் கனவு தேவதை ஜெனி. என்ன, உனக்கு புழுக்கள் வேணுமா? என்னால முடியாது, ரொம்ப அருவருப்பா இருக்கும். என்ன? எனக்கு வயித்த வலிக்குது. எனக்கும் தான். அவ்வளவுதான்டா நண்பா, இதான் நம்ம முடிவு. இங்க இருந்து தப்பிக்க நமக்கு ஏதாச்சும் வழி கிடைச்சா நல்லா இருக்கும். ஏதாவது ஐடியா கிடைச்சதா? சொல்லு பழி, உன்னோட மூளை எதுக்காச்சும் பயன்படும் எனக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு பறக்கிற குதிரை. 2 பறவை, கைப்பிடி அளவு தானியம். இத விருந்துன்னு சொல்றதுக்கு விரதம்னு தான் சொல்லணும். வர வர நம்ம கேப்டன் சுத்தமா தன்னுடைய திறமையை இழந்துகிட்டே போறாரு. என்னடா என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல கேப்டன். உங்கள மாதிரி பசங்க கிட்ட பிரச்சனையே தான். இந்த டர்க்கிஸ்லாம் எங்க இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா எங்க இருக்க மாட்டாங்கன்னு யோசிக்கல. அந்த கடைசி 2 டர்க்கிய இங்க இருந்து தான் பிடிச்சோம். எதுல இருந்தோ அவங்க நம்மள விலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க எல்லாரும் எதையோ பாதுகாக்கிறாங்க. அப்படின்னா வேணும்னே அதுங்க இப்படி பண்ணுதுன்னு சொல்றீங்களா? அதுங்களுக்கு நான் அவ்வளவு மூளையா? நிக்கிறது, நடக்கிறது, பறக்கிறதுன்னு எல்லாத்தையும் நான் வேட்டையாடி இருக்கேன். எப்பவுமே நிறைய தான் நான் வேட்டையாடுவேன். ஆனா இந்த டர்க்கிஸ் இவங்க வேற ஏதோ பண்றாங்க. ஆனா நாளைக்கு நம்ம இங்க இருக்கிற இந்த பாதை வழியா தான் போறோம். அந்த டர்க்கிஸ் கூட்டத்துல இருக்கிற கடைசி டர்க்கிய பிடிக்கிற வரைக்கும் நம்ம யாரும் ஓயக்கூடாது. நல்ல மேப் இப்படி ஆயிடுச்சே. குட் மார்னிங் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கான வேலை இதுதான். யார் நீ? டேனி. டேனி, உங்க ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு கிழக்கு பக்கம் வேட்டைக்கு போங்க. மேற்கு. சரி, மேற்கையா போங்க. நான் பாத்துக்கிறேன் சகோதரா.
பிளான்சி நான்சி நான்சி நீ வடக்கு பக்கமா போ. தெற்கு தெக்க ம் டஸ்டி ஜாஸ்டி உன் மகன் தானே? அது சரி ஜஸ்டி நீ எங்கேயாவது போய் மேய்ஞ்சிட்டு வா, உன்னை எவனும் கேட்க மாட்டான். உன்னை எவன் சிக்கனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது? ஜெனி, வேட்டைக்காரங்க வலைய அழிக்கணும். ரெஜியை கூட்டிட்டு போ. இதத்தான் எதிர்பார்த்தேன். பப்ளி குட்டி பண்ணிட்டனோ? ரேஞ்சர், கோட்டையை போய் பாரு. அவங்களோட திட்டம் என்னன்னு சொல்லு. ஜேகை உன்னோட கூட்டிட்டு போ. போங்க, வேகமா போங்க, பாதுகாப்பா இருங்க. இது எல்லாம் தான் நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை. எப்பவும் என் கூடயே இருக்கணும். உன்னால நம்ம உயிர் போயிடக்கூடாது. நீதான் என்னோட தாக்கு பிடிச்சு வர மாதிரி இருக்கும். என்னன்னா இவன் செய்யறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனா பலன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் அந்த கேம விளையாடலாம். மலையடி வாரத்துக்கு முதல்ல வந்து நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன். வாய மூடு. இப்ப எதுக்கு என்ன அப்படி பாக்குற? போய் டிராப்ப செக் பண்ணுங்க. நாம எப்பவுமே அவனை விட ஒரு படி மேல இருப்போம். அது நல்ல விஷயம் தானே? ஆனா இதுல எப்பவுமே பின்னாடிதான் இருக்கும். ஓ, இது பயங்கரமா இருக்குப்பா. ஆனா அப்பாவோட ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். அவர்தான் கூட்டத்தை பாதுகாக்கிறவரு. எனக்கு ரூல்ஸ் பிடிக்கும். ரூல்ஸ ஃபாலோ பண்றதுக்கு நான் ரூல் வச்சிருக்கேன். நானும் தான். பாரா, ஒரு உம்மா கூட பாப்போம். என்ன சொன்னப்போ? இல்ல, ரூல்ஸ் தான் ரூல் பண்ணணும்னு சொல்றேன். என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்ல. டிராப்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு சார். டிராப்ஸ் அழிக்க நீ தயாரா? யா எப்பவோ தயார். ரெடி. ஓகே. தலை சுத்துற மாதிரி கொஞ்சம் படுத்துக்கிறேன். சரி, எனக்கு ஃபியூச்சரை பத்தி சொல்ல ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா வேகமா சொல்லணும். நிஜமாவா? உனக்கு ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? மறைஞ்சிருக்கணும். நான் யாரு கணக்கும் தெரிய மாட்டேன். யாருக்கும் தெரியாம தாவணும். ரொம்ப நன்றி காட்டு உறுப்பினரே. உறுப்பினரே, நான் இதை படிச்சதே இல்ல. ஃபியூச்சர்ல எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரி ஒத்துமையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பீஸாவும் டிவி சவுண்டும் பிரமாதம். பெஸ்ட் ஷோவே முண்டோடெல் ஆர்மோரேல் தான். ஸ்பானிஷ்ல அதுக்கு காதல் உலகம்னு அர்த்தம். ரெஜி, சொல்லு ஜெனி. டாக்ஸ். டாக்ஸா? எனக்கு அது தோணுது. நாம டாக்ஸா இருக்கலாமா? நான் பாக்ஸரா இருக்கேன். நீ ஷீபா இன்னவாவா இரு. டாக்ஸா? இது தப்பா இருக்கு. வடக்கு அவங்க இவ்வளவு தூரம் வரக்கூடாது.
ஸ்டீவ் வா, சீக்கிரம் வா. ரெஜி, நம்ம இந்த பக்கம் போக கூடாது, நம்ம கூட்டம் அந்த பக்கம் இருக்கு. ஸ்டீவ், ஏய், சூப்பர் சூப்பர் சூப்பர், என்ன இது? சூப்பர் ரெஜி. ஓ ரெஜி, பயப்படாத, கெத்தோட உயிரை விட. சரி. இங்க ஏதோ இருக்கு. கோ ஸ்டீவ், கோ. இது ஏதோ மேஜிக். எனக்கு வாந்தி வர போகுது, எனக்கு வயிறெல்லாம் கலக்குது. நாம பாதுகாப்பான தூரத்துல இருக்கோம்னு நம்புறேன். எங்க இருக்கோம்? அம்மா, என்னது? அதான் பூமி. பூமியா? அங்கதான் நம்ம வாழணும். வா, என்ன நம்பு. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. அது என்னமோ உண்மைதான். பூமியை தாண்டி வெளியே ஏதோ இருக்குன்னு நான் கற்பனை பண்ணிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. OneTamilMV.pw. நீ உண்மையாவே எதிர்காலத்துல இருந்து தான் வந்திருக்க. நீ என்ன நம்பல? நிச்சயமா நம்பல. நீ பைத்தியம் நினைச்சேன், உன் ஆபத்தானவன் நினைச்சேன், அப்புறம் அழகானவன் நினைச்சேன். உனக்கு பயமா இருந்ததா காலத்தை தாண்டி பயணம் பண்ணது? இல்ல, என்ன மாதிரி டர்க்கி இவ்வளவு தூரம் வரணும்னா நிறைய தைரியம் வேணும். நீ அத பாத்துருக்கணுமே. ஓ, பார்க்கலாமே. டைம் டிராவலோட பிளேபேக் ஆரம்பம். ஸ்டீவ் தப்பு தப்பா படத்தை போட்டு காட்டுறான். இந்த இடத்துலதான் ரெஜி அவர் அம்மாவை தேடி அழுதார். இந்த ஸ்டீவ் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோ பாருங்க, ஸ்லோ மோஷன். சரி, நம்ம இப்ப பாதுகாப்பா இருக்கும், நேரமாச்சு, போலாமா? உங்க விருப்பப்படியே செய்யலாம். நீ இந்த அளவுக்கு பயப்படுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல இல்ல, எப்பவும் பயப்பட மாட்டேன். இன்னைக்குதான் என்னமோ. நீ தான் சிறந்த டைம் மிஷன். குட் பை ஜெனி. இங்க பாருங்க ரெஜி, நான் இப்ப ஃபுல் சார்ஜ்ல இருக்கேன். உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக தயாரா இருக்கேன். உண்மையாவா சொல்றேன்? நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வா ரெஜி, போலாம். சரி, பறந்து போய் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு விட்டுலாமே. நீ எப்பவும் போல நான் கூப்பிடும் போது வந்துடு, சரியா? இடத்த காலி பண்ற சாமே. கீழே இறங்க. நீ கீழே இறங்க. சென்டர் பீசஸ். தேங்க்ஸ் கிவிங் நாளைக்கு நடக்குது. வேட்டக்காரங்க திரும்ப வர்றாங்க. அந்த பில்டிங்குள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அது ஆயுத கிடங்கு. எல்லாத்தையும் அங்கதான் வச்சிருப்பாங்க. அப்புறம் வெடிமருந்து கூட வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட ஆயுதம் இல்லன்னா அவங்க பலவீனமாயிடுவாங்க, பயப்படுவாங்க. இங்க இருக்கிற வெடிமருந்து ஆபத்தானது. நாம கவனமா இருக்கணும். இந்த விருதை பத்தி அப்பா கிட்ட நாம உடனே சொல்லி ஆகணும். ஜேக், ஜேக். அந்த பயணம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. என்னால மறக்கவே முடியல. ஆமா, என்னாலையும் மறக்கதான் முடியல. அனுமானம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்ல? தெரியாது, ஆனா தெரியற மாதிரி நடிக்க என்னால முடியும். பரவாயில்ல, நான் சொல்லி தரேன். நான் என்ன பண்ணேன்னு பாத்தியா? நீ ரொம்ப புத்திசாலிதான். ஓகே, இப்போ அனுமானமா நான் ஒன்னு சொல்றேன். சரி, இப்போ எவனாவது ஒருத்தன். எப்படி எவனாவது ஒருத்தனா? அதாவது ரொம்ப அழகா இருக்கிறவன், புத்திசாலியா இருக்கிறவன் உங்ககிட்ட வந்து ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? நான் ஃபியூச்சரை பார்க்க ஆசைப்படுவேன். ஆனா ஏன் இடம் இதுதான். அப்பாவும் ரேஞ்சரும் இங்க தானே இருக்காங்க. என்னால கூட்டத்தை விட்டு வர முடியாது. அதுவும் வேட்டைக்காரங்க துரத்துற எந்த நேரத்துல. வேட்டைக்காரங்க தொந்தரவு இல்லாம எல்லாரும் பாதுகாப்பா சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது ரொம்ப அற்புதமான விஷயம். அது அப்படியே கனவு நனவாகிற மாதிரி. ரெஜி, ரெஜி,
யோ என்னையா பண்ற? நாளைக்கு தான் தேங்க்ஸ் கிவிங். இன்னைக்கு ராத்திரியே நாம கோட்டையை தாக்கணும். நாம எதையுமே தாக்க கூடாது. நாம 2 பேரும் சேர்ந்துதான் இதை செய்யணும்னு அவர் சொன்னாரு. இல்ல படுத்தாது. அவருனா சிறந்த டர்க்கியா? ஓஹோ, உன் மனசுக்குள்ள இருக்கிற குரல் தானே? எவ்வளவு தைரியம் உனக்கு! என் மனசுக்குள்ள அப்படி எதுவும் கிடையாது. சிறந்த டர்க்கி உண்மைதான். என் 2 கண்ணால அவரை நான் பார்த்தேன். நீ அந்த பேரை சொல்ல சொல்ல எனக்கு நீ லூஸ் மாதிரி தெரியுற. சிறந்த டர்க்கி எனக்கு தெரிஞ்ச எல்லா டர்க்கியை விடவும் சிறந்த டர்க்கி. ஆனா நீ அந்த சிறந்த டர்க்கியை விட சிறந்த டர்க்கியா இருக்க முடியாது. ஏன்னா அவர் மிகச் சிறந்த டர்க்கி. சரி, என்ன மன்னிச்சிடு ரெஜி. நான் சுதந்திரமான ஒரு பண்ணையில வளரல. நான் ரொம்ப குளிர்ந்த ஒரு கிளினிக்கல் ஃபேக்டரியில தான் வளர்ந்தேன். நாங்க பிறந்ததுல இருந்தே ஏதோ ஒரு ஃபார்முலா கொடுத்து எங்களை குண்டாக்குனாங்க. ஆனா நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. எங்க அம்மா மனுஷங்க கிட்ட இருந்து என்ன பாதுகாத்தாங்க. டைம் வந்தாச்சா? வந்தாச்சு ரச்செல்லாம். இனிமே இந்த முட்டைகள் தான் நமக்கு எதிர்காலம். இத தூக்கிட்டு ஓடிட. உனக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கிற வரைக்கும் நிக்கவே நிக்காத. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? எனக்கு தெரியும் டச்செல்லாம். ஆனா நீ துணிச்சலான பையனா இருக்கணும். இந்த ஜாக்கிரதை எப்படி? நாங்க ஒன்னதான் நம்பி இருக்கோம். நில்லு. நான் தோத்துட்டேன். என் குடும்பத்தை நிராசப்படுத்திட்டேன். என் கூட்டத்தையும் தான். அப்பவே நான் தனியா போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலேயும் யாரையும் காயப்படுத்த நான் விரும்பல. அதுக்கு அப்புறம் தான் அவர் வந்தாரு, அந்த சிறந்த டர்க்கி. நான் சொல்றத கேளு இளம் ஜேக். என் விதிய பத்தி எனக்கு அவர் சொன்னாரு. புனிதமான டைம் நாவை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எப்பவுமே நீ விட்டு கொடுக்க கூடாது. உன் பாதையில எது குறுக்க வந்தாலும் சரி. ஜேக், என்ன மன்னிச்சிடு. குடும்பத்தை விட்டு வர்றது ரொம்ப கஷ்டமானதுதான். ஆனா மனுஷங்க இருக்கிற இடத்த போய் தாக்குறது ரொம்ப மோசமான யோசனை. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்கிட்ட திட்டம் இருக்கு. வேட்டைக்காரங்க ஆயுதங்களை எங்க வைக்கிறாங்கங்கறத நான் பாத்துட்டேன். அந்த ஆயுதங்களை நாம அடிச்சிட்டோம்னா அந்த விருந்த நம்மளால தடுக்க முடியும். ஆமா, அப்புறம் வேட்டைக்காரங்க அச்சுறுத்தலா இருக்க மாட்டாங்க, கூட்டமும் பாதுகாப்பா இருக்கும். சரியா சொன்ன. ஜெனியோட கனவு நினைவாயிடும். என்ன? ஒண்ணு இல்ல, அது வந்து உள்ள எப்படி போறது? என்ன பிளான்? சரி, சுலபமான வேலையை நீ பாரு. சரி சரி, என்னது? நான் என்னுடைய அற்புதமான உடலை வச்சு உன்னை இந்த சுவத்தை தாண்டி தூக்கி உள்ள போட போறேன். ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேண்டாம், நீ எதையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு. ஓகே, நம்ம கரெக்டா அந்த பாயிண்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. ஏதோ குத்திருச்சு. யாரு? எப்பவும் சின்னதா இருக்கிறது தான் பெரிய வலியை கொடுக்கும். இல்ல, வேண்டாம் வேண்டாம். யாராவது உன்னை பார்த்தாங்களா? ஜேக், இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஜேக்,
இந்த லைட்டை என்னால பிடிக்கவே முடியல. இந்த அற்புதமான ஒரு கோட்டை நீ ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம 2 பேர்ல யாரா ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு வர மாதிரி இருக்கணும். என்ன பண்ற? இது எனக்கு கை வந்த கலப்பா. சுத்தமா பத்தல, இன்னும் நிறைய தேவைப்படுது. மறுபடியுமா? வெளியே போயிட்டாங்க போல இருக்கே. அடடா. சரி, நான் ஆயுத கடங்குல இருக்க நெருப்பு அணைக்க போறேன். வண்டியில இருக்கிற பொட்டி நீ எடு. இந்த இடத்தையே வெடிக்க வச்சிடலாம். ஆயுதங்கள் இல்லனா தேங்க்ஸ் இல்ல போலாமா? மை டியர் மம்மி, எனக்கு ஷார்ட் பேண்ட்ஸ் போடுறதுக்கு பிடிக்கல. எதிர்கால டர்க்கி அவன் கண்ணை திறந்துகிட்டே தான் தூங்குவான். அவன் ஒரு முட்டா பையன். பவுடர் ஹார்ன். தாத்தா, அந்த ஹார்ன் பத்தி மறுபடியும் கதை சொல்லுங்க. அதெல்லாம் பெரிய கதமா. என்னையா பண்ற நீ? மூளைகளை குழம்பிடுச்சா உனக்கு? அறிவு கட்ட ஜென்மம். என்ன இது? ரேஞ்சருங்கிற பேர்ல இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். ஒண்ணு வெடிச்சிடுச்சு. என்ன சத்தம் அது? அது 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 ரெண்டாவது. நாம சாதிச்சிட்டோம். ஓகே நண்பா, கூலாயிரு. ஒருவேளை அவங்க நம்மள ஃபியூச்சருக்கு கூட கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப அற்புதமா ஜாலியா இருக்கும். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அது நாங்க இல்ல, அந்த ஃபியூச்சர் டர்க்கி தான். சொல்லு நண்பா. நீங்க கோட்டைக்கு தானே போனீங்க? இல்ல, உங்களுக்கு புரியல. நாங்க ஆயுதங்களையும் வெடி மருந்துகளையும் தான் அழிச்சோம். அங்க இருந்த வண்டியை கூட நாங்க விடல, எல்லாத்தையும் அமால்டிமில் பண்ணிட்டோம். இதை எப்படி பண்ணுனீங்க? அது வந்து புரிய மாட்டேங்குது. எல்லாமே ஜேக்கோட ஐடியா. நன்றி நண்பா. நீ உண்மையை தான் சொல்றேன்னு நாங்க எப்படி நம்புறது? எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க. ஜெனி, ஜெனி இல்ல, ஜெனி. நம்மள தாக்கிருக்காங்க. அலாரம் தடுத்துங்க. கேட்ட முதல்ல இழுத்து சாத்து. நான் போய் உணவெல்லாம் பாதுகாப்பா இருக்கான்னு பாக்குறேன். கேப்டன் சாண்டிஸ், நல்ல வேளை இருக்கீங்க. அந்த சோளத்தை சாப்பிட போறீங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது இந்தியன்ஸோட வேலைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இது இந்தியன்ஸோட வேலை கிடையாது. ஆஹா, நான் சொன்னல. அப்ப நமக்கு நடுவுல தான் ஒரு கருப்பாடு இருக்கு. யாரா இருக்கும்? இது அந்த பறவைகளோட வேலைதான்.
யார் அது? அதாவது டர்கீஸ் இப்படி பண்ணிச்சா? அதுங்க சாதாரண பறவைங்க கிடையாது. அதுங்க கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. காத்தோட காத்தா அவங்க மறைஞ்சு போறதை என் கண்ணால பார்த்தேன். அந்த பறவைகள் பறக்கிறத பார்த்தேன். அதுவும் பெரிய முட்டையில. அவங்க என் மூளைய குழப்புறாங்க, எனக்கு பித்து பிடிக்க வைக்கிறாங்க. அப்படின்னா அவங்க அந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அப்படியா? அப்ப இல்லையா? எனக்கு வழிய காட்டு. நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சோ நீ உன் வீட்டுக்கு எதிர்காலத்துக்கு திரும்ப போயிடுவல்ல? அது நான் செய்ய வேண்டியது இன்னொரு வேலை இருக்கு. உன்னை என் கூட வர சொல்லி கேட்கணும். என்ன சொன்ன? உன் இடம் உன்னோட கூட்டத்தோட தான் எனக்கு நல்லா தெரியும். உன் கூட்டம் பாதுகாப்பா இருக்கு, வேட்டைக்காரங்க போயிட்டாங்க. ரெஜி ப்ளீஸ் வரேன்னு சொல்ல. இல்ல இல்லையா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்ல. இல்ல அங்க என்னது? என்ன அது? நான் நினைச்ச அளவுக்கு அவன் பெரிய மேதாவி கிடையாது. ஹே, இரு. அவங்களுக்கு நம்ம இடத்த காட்டி கொடுத்துட்டே ஜேக். நானா? இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சது. எல்லாரும் வாங்க, நமக்கு பெரிய விருந்து காத்திருக்கு. இது எல்லாமே உன்னோட தப்புதான். இவன் ஒரு கோலன்னு தெரியும். இல்லங்க, எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து வெளியேறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, என் கூடவே வாங்க. என்னை மன்னிச்சிடு ஜெனி, நாங்க தோத்துட்டோம். உங்க இடத்த காட்டி கொடுத்துட்டோம். சீக்கிரம் வா போலாம். சீக்கிரம் இந்த பக்கம் வாங்க. வாங்கடா குட்டி பறவைங்களா, ஒண்ணு கூட தப்பிக்க கூடாது. எல்லாத்தையும் பிடிங்க. முடிச்சிட்டேன். வரிசையா கொடுத்து அனுப்புங்க. அனுப்புங்க அனுப்புங்க. நான் உன்னை விட மாட்டேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. இதுங்களை புடிங்க. நீங்களா இப்ப வெளியே வரலனா நாங்களா உங்களை வெளியே வர வைப்போம். டயட் புல் கிட்ட போங்க. வெளியே போறதுக்கு அது ஒரு வழிதான் இருக்கு. நர்சரி, நம்ம திரும்பி போய் போலாம். எல்லாரும் உள்ள இறங்குங்க. சீக்கிரம், யோசிக்காதீங்க, வாங்க. ஜெனி, ஜெனி, நான் வேற வழியை கண்டுபிடிக்கிறேன். ஆனா வேற வழியே கிடையாது.
வா சீக்கிரம் போலாம். பயப்படாத நண்பா, வா குதிக்கலாம். எல்லாரையும் பீச்ல ஒண்ணு சேர்த்துரு. சரிங்கப்பா. இது பக்கம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க சீக்கிரம். முட்டைகளை பாதுகாப்பா கொண்டு போங்க. மத்தவங்களோட போயிடு. ஜெனி, நான் எப்பவுமே உன் கூட தாமா இருப்பேன். டின்னர் கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் டின்னர் கிடைச்சிருச்சு. இந்த பாதிஷல் எங்க அப்பாவோடது. இதுல இன்னொரு பாதிஷல் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் தலைவரா இருக்க முடியும். என்ன இது பொருந்தவே இல்ல. என்ன? அப்பா சிறந்தவளை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்பா நம்ம கூட்டத்தை ரொம்பவே விரும்பினாரு. எப்பவுமே நமக்கு துணையா அவர் நம்ம கூடயே இருப்பாரு. அவர் உயிரையே நமக்காக தியாகம் பண்ணிருக்காரு. அதனால நாம அவருக்கு மரியாதை செலுத்துவோம். ஆனா இப்போ நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இதெல்லாம் ஏன் தப்புதான். நம்ம வீட்டை அவங்க எரிச்சிட்டாங்க, நம்ம குடும்பத்தை அவங்க பறிச்சுட்டாங்க. இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான். நாம அவங்களை எதிர்த்து சண்டை போடணும். நாம தைரியமா சண்டை போடணும். ஏன்னா இதுதான் நம்ம வீடு. நாம ஓடி ஒளிய தேவையில்லை. கோட்டையை நம்ம தாக்குவோம், நம்ம குடும்பத்தை காப்பாத்துவோம், மறுபடியும் நம்ம கூட்டத்தை முழுமையாக்குவோம். யாரையும் கூட இருக்கீங்க. நாம சண்டை போடலாம். நாம சண்டை போடலாம். நாம சண்டை போடலாம் சகோதரா. நாம சண்டை போடலாம். 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 குட் மார்னிங் ரெஜி. ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க?
ஒரு ஜோக்ல இருந்த பஞ்ச் லைன் இது. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ரெஜி இல்ல, நம்ம கூட்டம் பிரச்சனையில இருக்கு. ஆமா, ஏன் உனக்கே தெரியும், எல்லாம் நம்மளாலதான். நாம யாரையுமே காப்பாத்தல, பிரச்சனையை அதிகப்படுத்திட்டோம். ஆனா ரெஜி, சிறந்த டர்க்கி என்கிட்ட சொன்னாரு. சிறந்த டர்க்கின்னு இங்க யாருமே கிடையாது, மெஷின் எதுவுமே இல்ல. இது எல்லாம் மனசுக்குள்ள வந்த கற்பனை, அவ்வளவுதான். இது எல்லாமே பொய். இப்ப நான் கிளம்புறேன், புரிஞ்சுதா? இன்னும் பிரச்சனையை அதிகமாக்க நான் விரும்பல. நீ புத்திசாலியா இருந்தா என் கூட வா. இல்ல, என்னால வர முடியாது. ஆமா, நீ புத்திசாலியா இருந்தாதான் உன்னை வர சொன்ன. நீ என்ன சொன்னாலும் திருந்த போறதில்லை. செல்லம், யாரு வந்திருக்கேன்னு பாரு. நீ தேடிட்டு இருந்தீங்க. நல்லா இருக்கு. அப்புறம் பார்க்கலாம் ஸ்டீவ். குட் பை ரெஜி. OneTamilMV.pw. ஹேய், இரு, நான் சொல்றத கேளு. டென்ஷன் ஆகாத ரெஜி, இதுக்கு இப்பெல்லாம் டைம் இல்ல. நில்லு. நான் 100 டைம் டிராவல்ஸோட ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். அது இந்த உலகத்தையே அடிக்கலாம்னா வேற வழி இல்ல. நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், ரொம்ப முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக. என்ன அது? நீ ஒரு முட்டாள். வாவ், என்ன டக்குன்னு சொல்லிட்ட. நான் பெரிய ஜீனியஸ் கிடையாதுதான். நீ ஆசைப்பட்ட எல்லாமே 1621 தான் இருக்கு. ஜெனி, ஜேக், அப்புறம் ஒரு கூட்டமே இருக்கு. ஆமா, இப்ப அந்த கூட்டம் என்னாலதான் பிரச்சனையில இருக்கு. நான் போகலன்னா அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. நான் என்ன அதிகமான எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கேன். இனியும் அந்த கூட்டமும் கோட்டையை தாக்க போறாங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். அதுல அவங்களால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? நமக்கு ஒரு பிளான் வேணும். சரியா சொன்ன. வாவ், புனிதமான டைம் நாப். இந்த புனிதமான டைம் நாப் இரு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சிறந்த டர்க்கிய கண்டுபிடிச்சே ஆகணும். இது எந்த கதவை திறக்குதோ அதுக்கு பின்னாடிதான் அவர் உட்கார்ந்து இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி வளர்றீங்க? நீங்க தான் அந்த சிறந்த டர்க்கி. நான் தான் சிறந்த டர்க்கியா? நீ தான் சிறந்த டர்க்கி அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து ஜேக் சொன்னது உண்மைதானா? ஓ, நிஜமாவே நான் ஒரு முட்டாள் தான். இதத்தானே நான் வந்ததுல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். சரி, நான் முட்டாள்னா நீயும் முட்டாள் தானே? சொல்ல போனா நம்ம எல்லாருமே முட்டாளுங்க தான். அதே நேரத்துல நம்ம 3 பேருமே சிறந்த டர்க்கி தான். இப்பவே என் தலை அப்படியே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏன் மூலையண்டா? இப்ப நடக்கிறது எல்லாமே பிரமாதமா இருக்குன்னு உங்களை பாராட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ரொம்ப பிரமாதம். ஆமா, ரொம்ப ரொம்ப பிரமாதம். நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா காலத்துல பின்னோக்கி போகணும். இளம் ஜெய்க்கோட விதியை நிர்ணயிக்கணும். அதுக்கப்புறம் உங்க நண்பர்களை காப்பாத்தணும். கரெக்ட். நான் இப்ப உடனே கிளம்பி போகணும். ஸ்டீவ், நான் தயாரா இருக்கேன். உடனே கிளம்பலாம். நம்ம பொசிஷன் இந்த இடத்துல, அப்புறம் இங்க அவங்க கன்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு. அதனால அவங்க சண்டை போட வாய்ப்பு இருக்கு. நீயா? ரெஜி எங்க? நான் சொல்றத கேளு. இளம் ஜேக்,
யார் நீங்க? நான் தான் சிறந்த டர்க்கி. எல்லா டர்க்கியை விட ரொம்ப சிறந்தவன். உனக்கு ஒரு மிஷனை கொடுக்க வந்திருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டர்க்கியும் நீ தான் காப்பாத்த போற. அத்தனை பேரையுமா? முதல்ல கேம்ப் டேவிட்டுக்கு போகணும். அங்க இருக்கிற மன்னிக்கப்பட்ட டர்க்கியை நீ கண்டுபிடிக்கணும். அற்புதமான மன்னிக்கப்பட்ட டர்க்கி. அற்புதமான மன்னிக்கப்பட்ட டர்க்கியா? ஆமா, அவன் எப்பவுமே பிரமாதமானவன் கிடையாது. ஆனா போக போக உனக்கு பிரமாதமா தெரியும். உன்னுடைய பயணத்துக்கு இது தேவைப்படும். என்ன அது? இது ஒரு புனிதமான டைம் நாப். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது தீய சக்தியிலிருந்து உன்னை பாதுகாத்து காப்பாத்தும். ஆனா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எப்பவுமே நீ பின்வாங்க கூடாது. எப்பவுமே உன் வழியில எது குறுக்க வந்தாலும் சரி, பயங்கர கோபமான பறவைகள் போல இருக்கு. பீரங்கிய கொண்டு வாங்க. பீரங்கியா? இந்த டர்க்கிஸ்காக பீரங்கிய உடனே கொண்டு வந்து லைன்ல வை. அந்த சிறந்த டர்க்கி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை வரவேற்கிறோம். பெரிய முட்டை பார்க்கவே பிரமாதமா இருக்கு. நாகரிகமாக இருக்கும் மனிதர்களே, உங்க எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துறேன். இவர்தான் சிறந்த டர்க்கி. சிறந்த டர்க்கி எல்லாம் கிடையாது. இது எப்பவுமே எங்களுடைய ரச்சிதா, என் உயிர் நண்பன். உங்க எல்லாருக்கும் சிறந்த உணவை கொண்டு வந்திருக்காரு. அவரை கௌரவிங்க. என்ன இது? நமது முன்னோர்கள் கிட்ட இருந்து ஒரு அடையாளம், ரொம்ப ருசியான ஒரு அடையாளம். நாம அடிக்கடி இத செஞ்சாகணும்.
என்னோட ஃப்ரீ டெலிவரி ஜோனுக்கு அப்பாற்பட்ட இடமா இருக்கே இது. பிரெட் ஸ்டிக்ஸையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ருசியா இருக்கும். நீ சாதிச்சிட்ட ரெஜி, எல்லாரையும் காப்பாத்திட்ட. உண்மையிலே நான் சாதிச்சிட்டேன். ஆமா, நானும் உன்னை காப்பாத்திட்டேன். அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கலா நான் தான் எல்லாரையும் காப்பாத்தினேன். சோ என்ன பாராட்டு. இது ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல ஜெசி. சிரிக்காத சுமாரு. ஹாய் ஜெரால்ட். மிஸ்டர் அன்ஷோபி, உங்க சின்ன கருவாட்டால எங்களோட பீஸாவெல்லாம் அழிக்காதீங்க. அழக்க சாக்கு மாதிரி ருசி இருக்கு. இருந்தாலும் என் மனைவி சமைக்கிறதை விட ருசியா இருக்கு. இங்க பாருங்க நண்பா, போ அந்த பக்கம். நன்றி சிறந்த டர்க்கி. இங்க பாருங்க, எல்லாரும் முன்னாடி நான் இந்த டர்க்கிக்கு ஒரு தேங்க்ஸ் கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னா இதுதான் தேங்க்ஸ் கிவிங். பிடிச்சிருக்கா? ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் எல்லாருக்கும். நான் இப்ப இந்த மெனுல இல்லாததுனால விடுமுறைனா என்னன்னு எனக்கு இப்ப நல்லா புரியுது. பகிர்ந்து சாப்பிடுற நேரம் இது. எல்லாரும் அன்பா இருக்கிற நேரம். நாம அக்கறையா இருக்கிறவங்க, நம்ம மேல அக்கறையா இருக்கிறவங்க ஒன்னா இருக்கிற நாள். நான் தனியா இருக்கணும்னு நினைச்சேன், எல் சோலோ லோபோ மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு முழுசா புரிஞ்சது, அது எல் லோபோ சோலட்டாரியோ மாதிரி. அது மூலமா தான் நான் எந்த இடத்துல இருக்கணும்னு எனக்கே புரிஞ்சது. நிச்சயமா உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லையா? நான் எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற டர்க்கி ரெஜி. சரி, அப்பனா நம்ம பிரிய வேண்டிய நேரம் இது. இல்ல ரெஜி, பிரிவு எப்பவுமே மறுபடியும் சேர்றதுக்காகத்தான். மறுபடியும் சந்தர்ப்பம் வரும்போது நம்முடைய பாதைகள் கண்டிப்பா ஒன்னா சேரும். ரொம்ப அழகா சொன்ன, ஆனா ரொம்ப குழப்பமா இருக்கு. கடந்த காலத்தை சேர்ந்த என் சொந்தமான டர்க்கிகளே, நான் உங்களை மறக்க மாட்டேன். நீங்க எங்க போக விரும்புறீங்க ஜேக்? நாம எங்க தேவைப்படுறோமோ அங்கதான் ஸ்டீவ். எங்க நம்ம தேவை இருக்கோ அங்க. சொல்லவே இல்ல, இதான் டர்க்கிஸோட சொர்க்க பூமியா? மீனராசின்னு சொன்ன அதுக்கு ஏத்த மாதிரி ஃபாஸ்டா இருக்க. ஆனா அது என்னன்னா எனக்கு புரியல. ஜேக், என்னாச்சு? நீ போய் ஒரு செகண்ட் கூட ஆகல. நான் போய் பல வருஷம் ஆகுது. டர்க் டக்கன் பத்தி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?